வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார் பக்கத்தில் மறையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்கோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த ஆர்கானிக்காக செய்யக்கூடிய விவசாயங்கள் தான் வந்து அதிக அளவில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த கேரட்டு, முட்டைக்கோசு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான விவசாயங்கள் வந்து அதிக அளவில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு அழகான மண் வீட்டு பக்கத்தில் கேரட் தோட்டத்துக்கு நடுவில் நம்ம ஒரு 50 கிலோ கேரட் வாங்கி கேரட் அல்வா வந்து செய்ய போகிறோம். அதுவும் அந்த கேரட் அல்வா யார் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆறுமுகம் டேடி தான் வந்து கேரட் அல்வா வந்து செய்ய போகிறாரு. இந்த பக்கம் முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்கப்பா, இந்த பக்கம் கேரட் போட்டிருக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தாக்க பென்ஸ் போட்டிருக்குறாங்க, லோக்கல் கிழங்கு போட்டிருக்காங்கப்பா, அந்த பக்கம் வந்து ஆரஞ்சு தோப்பு இருக்குது. புடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. கேரட் அல்வா வந்து செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேரட் அல்வா செய்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, அதை செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்டங்களை எல்லாமே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு சில ஆர்கானிக்காக விளையக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே என்னென்ன காய்கறிகள்லாம் விளையுது, என்னெல்லாம் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன் அப்படின்றது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துடலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் மறையூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து காந்தலூர் அப்படின்ற இடத்துக்கு வரணும். இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலையும் அந்த மலையோட சரிவில் தான் வந்து இவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இயற்கையான முறையில் அந்த ஆர்கானிக் விவசாயம் தான் வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. கொத்தமல்லியோட பூ தான் இது. இதிலிருந்து ஒரு இலையை எடுத்து நம்ம மூக்கில் மூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மல்லியோட வாசனை சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பீன்ஸு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ருப்போம். அந்த பீன்ஸோட செடிகள் தான் இது. பீன்ஸுமே இந்த இடத்துல வந்து அதிக அளவில் நட்டுருக்காங்க. ஒரு அம்மா வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காய செடி. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து கேரட் தோட்டம். எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்த கேரட் தோட்டத்தில் நம்மளுக்கு கேரட் கொடுக்கறதுக்காக அந்த தண்ணி பாசிட்டு உடனே வந்து அந்த கேரட் எல்லாமே பிடுங்குறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கேரட் வாங்கிட்டு போக போகிறோம். இது என்ன காய்க்கா சொன்னீங்க? இது டர்னா. இலை பார்க்கறது பருப்பு, ஒரு முருங்கைக்காய் பருப்பு, உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுதான் அங்கே இது கீரையவே வேகணும். அந்த இலையை பிடிச்சிட்டு நாங்கள் வேகணும். இந்த இலை அந்த கால் வெடிக்கிறவங்களுக்கு, சுத்தமுள்ளவங்களுக்கு நல்லது. நல்ல போடும். இந்த இலை பார்க்குறதுக்கு முள்ளங்கி இலை மாதிரியே இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், நம்ம பீட்ரூட் எப்படி இருக்குது, அந்த பீட்ரூட் மாதிரியே தான் இருக்குது இதுவும். ஸோ இது வந்து எதுக்காக மெயினாக சாப்பிட்றாங்கன்னா, இந்த கால் பித்த வெடிப்புக்கு, சுகரு, ஸோ இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள்லாம் இதில் வந்து ஏகப்பட்டதாக இருக்குதான். பார்க்க பீட்ரூட் மாதிரி இருந்தாலும் அந்த முள்ளங்கி இனத்தை சேர்ந்த ஒரு காய்கறி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
இது வந்து நூக்குல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான காய் தான். ஸோ இதுவுமே அங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த கோஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கோஸ் தான் இது. இல்லை பூச்சி அடிச்சிருக்கும் போதே தெரியும், மருந்து அடிக்காது. நல்லா இது மருந்து அடிக்காது. சாப்பிட்டு காமிக்கலாம் தெரியாது அதெல்லாம் போனோம் வேஸ்ட்டாக போகிறது இங்கே வளத்துக்கு போட்டுருவோம். மாடுமே ரொம்ப பூச்சி போடக்கூடாது, வளத்துக்கு தான் போடுவோம். வளத்துக்கு நல்லதுதாங்க. இந்த செடியே இது விலைக்கே கொடுக்கறது வளம் பார்த்தோம்னா நல்லா நல்லது. அங்கேருந்து நிறைய காய்கறிகளை வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். சொல்லணும்னா ஒரு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு வந்தேனே கூட சொல்லலாம், அவ்வளோ இருந்தது. இது எல்லாமே வந்து அதாவது நான் வாங்கின அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக எனக்கு ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்தது. ஃப்ரெஷ்ஷாக அதுவும் ஆர்கானிக்காக வந்து விளையக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நேரடியாக அந்த விவசாயிங்கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தோட்டத்திலேருந்து நேராக நம்ம கேரட் அல்வா செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ டேடியும் அவங்க கூட வந்தவங்களும் சேர்ந்து கேரட் அல்வா செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேரட் எல்லாமே துருவிட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கேரட் அல்வா செய்ய போகிறாங்க. அதை பார்த்துட்டு கேரட் அல்வா சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். அந்த கரண்டி பெரிய கரண்டி. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுற்றுலா பார்த்தோன்னா சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.